கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை உண்டாக்கினவர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. இன்னைக்கு நாம் பண்டிகை கிறிஸ்தவர்களா இருக்கிறோமா? நம்முடைய சபைக்குள்ளே, நம்முடைய ஊழியத்திற்குள்ளே போராட்டங்கள், மனிதர் மூலமாக வரும் எதிர்ப்புகள், இதனால காவல் நிலையங்கள், கோர்ட்டுகள், இது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குதா? கர்த்தர் பகைக்கிறார், கர்த்தர் பகைக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று விரும்புகிறோம். அவங்க உலக மக்கள் பண்டிகை கொண்டாடுறாங்க, நம்மளும் பண்டிகை கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடாது. ஒரு மனிதன் கர்த்தருக்குள்ள ரட்சிக்கப்பட்டால் தினம் தினம் அவனுக்கு பண்டிகை தான். அவன் ஆண்டவரோடு வாழ்வதுதான் பண்டிகை. ஆனா இங்க கர்த்தர் என்ன சொல்றார்? அதுக்கு அர்த்த வசனம் பார்த்தீங்கன்னா, தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். அப்ப இன்னைக்கு எல்லா பலிகளும் பண்டிகையில தான் நம்ம படைக்கிறோம். அவங்க பார்க்கணும், இவங்க பார்க்கணும். என்னுடைய பிள்ளைகளே, கொழுமையான உங்கள் மிருகங்களை ஸ்தோத்திர பலிகளை நான் நோக்கி பார்க்க மாட்டேன். உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தேவனை சந்தோஷப்படுத்தணும். நீங்க பண்டிகை கொண்டாடினா அவர் சந்தோஷப்பட மாட்டார். பண்டிகையில என்ன நடக்குது? தேவனுடைய பிள்ளைகளே, அதுல எந்த அளவு தேசத்திற்காக ஜெபம் இருக்கிறது, எந்த அளவுக்கு தேவனுடைய ஆலோசனை இருக்கிறது, பிதாவாகிய தேவன் யார், குமாரன் யார், பரிசுத்த ஆவியானவர் யார், ஜனங்களுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்துல தான் எழுதுறாங்க. ஆமோஸ் எழுதுகிறார், பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த அளவு பண்டிகையிலே தேவனை துக்கப்படுத்துகிறார்கள் என்று அர்த்தம். தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் வெறும் பிளஸிங், ஆசீர்வாதத்தை மாத்திரம் சொல்வது அல்ல. இதில் இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறது. தேவனுடைய மனது துக்கப்படுகிறது, எனக்கு பிரியமில்லை என்று சொல்லுகிறார். அதனால தேவனுக்கு பிரியமானதை செய்யவும், அவருடைய வசனத்தின்படி நடக்கவும், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளவும் ஒவ்வொரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம். பண்டிகை கொண்டாடலாம், நல்ல ட்ரெஸ் எடுத்து 4 பேரை நம்ம நினைக்கலாம், கர்த்தரை மகிமைப்படுத்தலாம், அது தவறல்ல பிரியமானவர்களே. ஆனா பண்டிகையில நடக்கிற காரியம் என்ன? ஏன் ஆண்டவர் வெறுக்கிறார்? ஏன் ஆண்டவர் பிரியமில்லை என்று சொல்லுகிறார்? நீங்கள் சற்று யோசித்து வேத வசனத்தை, ஆமோஸ் தீர்க்கதரிசியை நீங்கள் வாசிச்சு பாருங்க. தேவன் நிச்சயமாக நமக்கு போதிப்பார், நடத்துவார். பிரியமானவர்களே, நீங்க எல்லாம் நல்லா இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறேன். ஆண்டவரே, நாங்கள் பண்டிகை கிறிஸ்துவர்களா இல்லாம எப்பவும் கிறிஸ்துவை உயர்த்துகிறவர்களா எங்களை மாற்றும். கிறிஸ்துவை போல நடக்க எங்களுக்கு பலன் தாரும் சுவாமி. நாங்க உங்களை தான் சந்தோஷப்படுத்தணும்ப்பா, உங்களை தான் சந்தோஷப்படுத்தணும். பண்டிகை இன்னொரு மக்கள் சந்தோஷப்படுவது அல்ல. இவ்வளவு பட்டாசு வெடிச்சாங்க, இவ்வளவு பேருக்கு ட்ரெஸ் எடுத்து, அதல்ல. தேவனை சந்தோஷப்படுத்த அந்த பண்டிகை கொண்டாட எங்களுக்கு கிருபை செய்யும். கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.